பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் வந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம அப்ப ராஜி அந்த இடத்துக்கு வராங்க. கதிர், என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ பயங்கர சிந்தனையே இருந்தா சரி, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. அம்மாவை அப்பாவை எப்படி ஒண்ணு சேர்க்கறது, இத பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்றாங்க. இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்களுடைய சண்டை இருக்க இருக்க ஒவ்வொரு நாளும் பெருசு பெருசா மாறிட்டே போகுது. அதை நினைக்கும் போது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. இல்ல, அப்பா பண்றது ரொம்பவே ஓவர் தானே. எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணும். அம்மா நம்ம முன்னாடி தைரியமா அப்பாவை கிண்டல் பண்ற மாதிரி இருந்தாலுமே அம்மா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுறாங்க. இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. மனசுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குன்றாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதே. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா கதிரன்றாங்க. கண்டிப்பா கிடைக்கும். நான் அப்பா கிட்ட பேசி பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வாய்ப்பே இல்ல. நீ ஏன் பேசலாம், பேசவே பேசாத. ஏன் ராஜி பேசக்கூடாது? இப்போ புள்ளைங்க தப்பு பண்ணா அப்பாவை தான் புத்தி சொல்லுவாங்க. அதுவே அப்பா தப்பு பண்ணா புள்ளைங்க தானே புத்தி சொல்லணும். இப்ப அப்பா பண்ணிட்டு இருக்கிறது எந்த வகையில நியாயம்? எதுக்காகவோ போன பிரச்சனை இப்ப எதுலயோ வந்து முடியற மாதிரி முடிஞ்சிட்டு இருக்கு. இதனால ரொம்பவே பெரிய பிரச்சனை தான் வரும். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப மாமா கிட்ட வந்து நீ அத்திய பத்தி பேரை எடுத்தாலே தேவையில்லாத பெரிய பிரச்சனை தான் வரும். அதனால தானே பணத்தை கூட இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக எது பேசினாலும் அதை ஏத்துக்காம நான் பாட்டுக்கு அமைதியா இருக்க முடியுமா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. நான் அப்படி இருக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து நேரா வந்து போறாங்க. நேரா கடைக்கு போறாங்க. அப்பா, உங்ககிட்ட நானு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது இல்லாம பணம் கேட்டிருந்தேனே, அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னு ஏதாவது சொல்ல போறியான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது. நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். நீங்க சொன்ன டைம்குள்ள கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு பணத்தை வந்து கொடுப்பேன். நீங்க இதை நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. சரி, அப்ப எதுக்காக இங்க வந்திருக்க சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல. நீங்க அம்மாவை கஷ்டப்படுத்துறது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் வந்து அத பத்தி பேச வந்திருக்கேன்றாங்க. ஏன்டா டேய், இத பத்தி பேசுறதுக்காக தான் நீ வந்திருக்கியா? இத பத்தி பேச எதுவுமே கிடையாது. இனி எத பத்தியும் நீ பேசுறத எனக்கு உன் மேல அந்த அளவுக்கு கோவமா இருக்குடா. நீ பண்ண வேலை அப்படிப்பட்ட வேலைன்னு சொல்லிட்டுலாம் பாண்டியன் கோவப்படுறாங்க. பா, நான் எத பத்தி பேச வந்திருக்கேனே தெரியாம நீங்க பாட்டுக்கு நீ பண்ண வேலை அப்படி இப்படின்ற. அம்மாவை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அம்மா இத்தனை நாளா அவங்க மனசுல இருக்க ஆதங்கத்தை சொன்னாங்க. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. ஆனா இதுக்காக நீங்க குடுக்குற தண்டனை ரொம்ப பெரிய தண்டனையா இருக்கு. இதை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு விஷயத்துல பொய் சொன்னாங்கன்னு மட்டும் நீங்க சொல்றீங்களே, ஒருவேளை அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அத பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அம்மா பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த நேரத்துல அம்மாவோட சூழ்நிலை அது வந்து செஞ்சாகணுன்ற ஒரு சுச்சுவேஷன். அதனால இந்த விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக உன் அம்மா பண்ணது சரி நீ சொல்ல வரியா? இல்லப்பா, நான் சரின்னாலும் சொல்ல வரல. அம்மா பண்ணது தப்புதான். இப்போ அம்மா வந்து குடும்பத்தை உதறி தள்ளிட்டு நீங்க தான் கதி, நீங்க மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க அண்ணனுங்க பேசுறது இல்ல. ஏதோ இப்பதான் பாட்டி மனசு மாறி பாட்டி வந்திருக்காங்க. இதையெல்லாம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் பாண்டியனும் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறாங்க. எப்பவுமே எதுக்காகவும் யாரையுமே விட்டு கொடுத்தது கிடையாது. அதே மாதிரிதான்ப்பா, எந்த பிரச்சனை வந்தாலும் என் புருஷனை பத்தி யாரு என்ன பேசினாலும் முதல் ஆளா வந்து சண்டை போடுறது அம்மா. அப்படிதானப்பா இருக்காங்க. அவங்கள நீ எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்துட்டியே. அம்மாவை நீ மதிக்காம இப்படி பண்றியே. இது எல்லாம் எங்களுக்கு எந்த அளவுக்கு அது வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கதிர் சொல்றாங்க. இதை கேட்டதும் பாண்டியனுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. ஏண்டா டேய், நீ சொல்றது எல்லாம் சரிதான்டா. இருந்தாலும் அவ போய் சொன்னது தப்பு தானே. தப்புதான்ப்பா, இல்ல நல்லா சொல்லல. ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க பாக்கியமும் கோபத்துல வந்து வராங்க. ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க. இங்க பார், நீ சின்ன பையன்.
உனக்கு எதுவும் தெரியாது. நான் உன் அப்பன்கிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் நான் உன் அப்பன்கிட்ட பேசிக்கிறேன். நீ தள்ளுன்றாங்க. என் அப்பா கிட்ட பேச என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பேசிக்கோங்க. இனிமே இங்க வந்து பேசுற வேலை, கத்துற வேலை இதெல்லாம் வச்சுக்காதீங்கன்றாங்க. யோவ்! என்னைய புள்ள வளர்த்து வச்சிருக்க? என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க? ஏதோ என் பொண்ணு பொய் சொல்லிட்டா. அதனால தான் விவாகரத்து குடுக்க போறோம். அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கியே! உன் பையன் சரவணனோட ஒழுங்கு இதுதானான்றாங்க. இங்க பாருங்க. எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கோங்க. ஏய்யா இங்க பேசினா உன் மகனோட, உன் குடும்பத்தோட பகச்சி பண்டவாளம் எல்லாமே வெளிய தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கியா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்காங்க. உடனே மாணிக்கம் வந்து, நாங்க கூட நல்ல குடும்பம் நினைச்சு தானே கஷ்டப்பட்டு கூட என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது இந்த விஷயம் இது தேவையானலாம் சொல்லி கேக்குறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அவ மாசமா இருக்காயான்றாங்க. யோவ்! இதுக்கு மேலயும் பொய் சொல்லிட்டு திரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம ஒழுங்கா போயிடுன்றாங்க. நான் ஏன் போகணும்? எதுக்காக போகணும்? நாங்க என் பொண்ணுக்கு நியாயத்த கேட்டு இங்க வந்திருக்கோம். என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காம நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம்ன்றாங்க. இப்ப என்ன நடந்துருச்சு? எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசுங்க. என் அப்பா வந்து இப்படி பேசுறாரு. கூட நீங்களும் இப்படி பேசுறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன நடந்துருச்சு? முதல்ல அந்த விஷயத்த சொல்லுங்கன்றாங்க. உங்க அண்ணன் என்னுடைய பொண்ணு தவிக்க வச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானே பரவாயில்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. டேய் கதிரு அவங்கள அமைதியா இருக்க சொல்லு. சும்மா தேவையில்லாம சரவணனை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அத பாத்துக்கிட்டு நான் பொறுத்துட்டெல்லாம் இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு தெரியாது. என் அண்ணன் இப்ப வரைக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணது கிடையாது. ஏன் அண்ணன் கிட்ட வந்து நீங்க இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கன்றாங்க. இங்க பாரு தம்பி, ஏதோ நீ பொறுமையா பேசுறதுனால உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிட்டு வந்து இப்ப சரவணனும் அஞ்சலி 2 பேரும் கோவில்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்த போட்டோவை காட்டுறாங்க. பாத்தியா, உன்னுடைய அண்ணன் வந்து என் பொண்ணுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான் போல. அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது நியாயமா? அப்பாவி என் பொண்ணு நாங்க சொன்ன விஷயத்த தான் பண்ணா. அதுக்காக நீங்க கொடுத்திருக்க தண்டனை ரொம்ப பெரிய தண்டனை சொல்லிட்டு மாணிக்கம் பேசுறாங்க. உடனே சரவணன் வராங்க. சரவணன் வந்ததும், பா எதுக்காகப்பா இவங்க இங்க வந்திருக்காங்க? யோ எதுக்கு இங்க வந்திருக்க? ஒழுங்கு மரியாதையே போங்கயா போங்கயா. நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அதனாலதான் இங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. போதும் போதும் நிறுத்து. வேலைக்காரனா உன் வீட்டுல சம்பளமே இல்லாத வேலைக்காரனா நீ இருக்க. உனக்கு இந்த ரோஷம்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு வாக்கியம் பேசினதும் உடனே பாண்டியன் வந்து, என்னங்க பேசுறீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சொந்த கடையில என் பையன் வேலை பாக்குறான். அவனை பார்த்து வேலைக்காரன்னு சொல்றீங்க. போதும் போதும் நிறுத்துங்க. நீங்க தான் செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலையும் இவரு கார் டிராவல்ஸ் வச்சு நல்லா கை நிறைய ஜோஜோன்னு சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த பையனை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நாங்க கேட்டா அது கடைசியில வேண்டாம் விட்டுடுங்க. நாங்க என் பொண்ணு வாழ்க்கைக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கோம். நாங்க அதை பத்தி மட்டும் பேசுறோம். வேற எதையும் நாங்க பேசலன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பேசுறாங்க. என்ன பேச போறீங்க? என்ன பேச போறீங்க? நடக்கிறதே வேற. இதுக்கு மேல எதையும் பேசாதீங்க. என்ன நினைச்சிட்டு உங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையில ஆதாரம் இருக்கு. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸ கொடுத்தா உள்ள தூக்கி போட்டுடுவாங்க. உடனே கதிர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. அண்ணன் வந்து எதிர்ச்சியா கூட பார்த்து அந்த பொண்ணு கிட்ட பேசிருக்கலாம். அதையே பெருசுப்படுத்துறீங்க. ஃப்ரெண்டா கூட பேசிருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கதிர் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு ஒண்ணுமே புரியுதுல. டேய் கதிரே, என்னடா நீ என்ன அவங்க கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி போய் பேசிட்டு இருக்க? முதல்ல அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? ஏன் இங்க வந்திருக்காங்க? அதுக்கு காரணத்தை சொல்லுடான்றாங்க. அண்ணன் நீ வேற ஏன கொஞ்சம் பொறுமையா இருடன்றாங்க. என்னது? நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? எதுக்காக பொறுமையா இருக்கணும்? நான் எந்த தப்பு பண்ணணும் போது பொறுமையெல்லாம் என்னால இருக்க முடியாதுடா. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் பேச, இத பாருங்கன்னு சொல்லிட்டு சரவணன் கிட்டயும் அதே போட்டோவை காட்டுறாங்க. இத பார்த்ததும் பாண்டியனுக்கும் ஷாக் ஆயிடுது. ஏன்னா சரவணன் முன்னாடி லவ் பண்ண பொண்ணு. இத பார்த்த பாண்டியனுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. உன் பொண்ணு பகிர்ச்சி பண்டவாளம் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் அவளை விட்டு ஒட்டு மொத்தமா வேலைக்கு முடிவு பண்ணிட்டேன். நான் யார் கூட சுத்தின்னு எப்படி இருந்தா உனக்கு என்னையா வந்ததோ உங்க வேலையை பார்க்க வேண்டியது தானே. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்ல பேசிக்கலாம். நீ என்ன, நான் எங்க போறேன், யார்கிட்ட பேசுறேன், என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு சொல்லிட்டு நீ வந்து வியூவை பார்த்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு சரவணன் பேசுறாங்க.
பத்தியா உங்க பையன் லட்சணத்தை பத்தியா? அவனாவே வாயில ஒத்துக்கிட்டான். என் பொண்ண விட்டு ஒட்டு மொத்தமா அவன் விலைக்கு போறானா. அதுக்காக அவன் யார் கூட எப்படினாலும் கூத்தாடிப்பான். ஆனா அதை நாங்க கண்டுக்க கூடாது, கேட்கவும் கூடாது. அப்படிதானேன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சரவணனை விட்டு கொடுக்காம, இங்க பாருங்க, அந்த பொண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். அந்த பொண்ணும் சரவணன் 2 பேருமே பயங்கரமா க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு. அதனால கோவில்ல மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. எதார்த்தமா பேசியிருப்பாங்க. அது ஒரு குறும்பா நினைச்சு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு. அது இல்லாம இந்த கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய பொண்ணை விட்டு சரவணன் விலகுறதா முடிவு பண்ணிட்டான். இனி உங்க பொண்ணுக்கும் சரவணனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத போது அவன் எப்படி போனா உங்களுக்கு என்ன வந்தது? நாங்க உங்க குடும்பத்தை இப்ப ஏதாவது கண்டுக்கிறோமா? நீங்க இருக்கீங்களா இல்லையா? என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க? இத பத்தி எதுவுமே நாங்க கண்டுக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, என் பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாம இருக்கட்டும். ஆனா என் பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்ன பதில் நீங்க சொல்றீங்க? இப்ப அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்ன்றாங்க. உடனே சரவணன், அப்பா, முன்ன ஒரு நாடகம் போட்டாங்களே, அவங்க மக பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்களே, அதே நாடகத்தை திரும்பவும் போடுறாங்க. நம்மள முட்டாளாக்குறாங்கப்பான்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. என்ன, நீ எல்லாம் என்னையா மனுஷ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் பையன் என் பொண்ண பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்கான் தெரியுமா? உன் வயித்துல ஒருவேளை குழந்தை வளர்ந்தா அந்த குழந்தைக்கு அப்ப நான் கிடையாதுன்னு கேட்டிருக்கான். எந்த ஒரு ஆம்பளையாவது ஒரு பொண்டாட்டியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இது? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? உங்க வீட்டு முழுக்க நாத்தத்தை வச்சுக்கிட்டு நாங்க ஏதோ உத்தமங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இப்படி கம்பீரமா நின்றுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கரமா கோவப்பட்டு பேசுறாங்க. இத கேட்ட பாண்டியனுக்கு புரியறதுல ரொம்பவே பயங்கரமா ஷாக்கிங்ல இருக்காங்க. இத பத்தி என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம பாண்டியன் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. சரவணா, என்ன இதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பா, அது நான் பேசினது தப்புதான்ப்பா. இல்ல நல்லா சொல்லல. நான் அப்படி ஒரு கேள்வி அவளை பார்த்து கேட்டிருக்க கூடாதுதான். மறுபடியும் இவ பொய் சொல்றாளேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன். அது ஒரு விஷயம் தான்ப்பா நான் பண்ண தப்பு. வேற எதுவும் எனக்கு தப்பா தோணல. கண்டிப்பா அவ பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பே கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு சரவணன் அடிச்சு சொல்றாங்க. ஓ ஓ, என் பொண்ணு ஒட்டு மொத்தமா கலட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இவன் பிளான் பண்றான். நான் இத சும்மா விட போறது கிடையாது. நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, வாயு போலன்னு சொல்லிட்டு மாணிக்கத்த கூட்டிட்டு பாக்கியம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கதிர் அண்ணன், அவங்க ஒரு முறைக்கு 4 முறை இப்படி அடிச்சு சொல்றாங்கடா. எனக்கு என்னவோ யோசிக்கிற மாதிரி தான் தோணுது. ஏண்டா, அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அஞ்சலிய பார்த்தேன், பேசினேன், ஒத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ன்ற முறையில தான் பேசுற. இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சரவணன் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இப்ப பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரவணனோட வாழ்க்கைக்கு எது நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்க? அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்களா? இல்ல சரவணனை மயிலு கூடவே சேர்த்து வைக்க போறாங்களா? என்ன மாதிரியான பாண்டியன் முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.